ஈரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது ஈரான். 48 மணி நேரம் கெடு. 48 மணி நேரத்திற்குள் ஈரான் பயங்கர தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருகிறது. இஸ்ரேல் மீது அதிபயங்கர ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருகிறது. இனி அடுத்து என்ன? உலக நாடுகள் இந்த விஷயத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன. இது பற்றிய முழு விவரங்களை விவரிப்பதற்காக இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். அவரிடம் பேசுவோம். ஹரி, வணக்கம். இப்போ 48 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. எந்த சூழலுக்கும் தயார் அப்படின்னு ஒரு பக்கம் இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக நாடுகள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ போர் துவங்கினால் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியும் நம் முன் எழுகிறது. ஓவர் டு யூ. இந்த 48 மணி நேரம் என்பது அமெரிக்காவுடைய கணிப்பு. அது தன்னுடைய அசஸ்மெண்டை வைத்து ஒரு 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள, அதாவது எந்த நேரமும் இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை ஈரான் நடத்தக்கூடும் என்று கணித்து தன்னுடைய சகாக்கள் கிட்ட அமெரிக்கா சொல்லி வருகிறது. அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த கருத்தை தன்னுடைய சகாக்கள் கிட்ட தொலைபேசி அழைப்பு ஒன்றுல பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய கணிப்பும் இதுவாகத்தான் இருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு சில நாட்களுக்குள் ஈரானுடைய பதில் தாக்குதல் என்பது உறுதி என்று தெளிவாகிறது. இதனது விளைவு ஒரு மிகப்பெரிய போர், அதாவது ஒரு ரீஜனல் வார், ஒரு பிராந்திய போர் உருவாகக்கூடிய சூழல் நோக்கி நகர்கிறது உலகம். இதனது பின்னணியை பார்த்தோம்னா, கடந்த வார இறுதியில ஹெஸ்புல்லாவுடைய தளபதி பெய்ரூட்ல வைத்து இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். ஹோட் ஷுக்ர் என்ற ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதி. அது நடந்த சில மணி நேரங்களிலேயே ஈரானுடைய தலைநகர் தெஹரான்ல வைத்து ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே நீங்க சொன்னது போல படுகொலை செய்யப்பட்டார். தங்களுடைய தலைநகரத்துல தெஹரான்ல வைத்து நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதலை ஒரு கௌரவ பிரச்சனையாக, தங்களது இறையாண்மை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக ஈரான் கருதுகிறது. இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது என்பது ஈரானுடைய கூற்று. அப்படித்தான் பரவலா நம்பப்படுகிறது. இஸ்ரேல் மறுக்கல, ஆனா பொறுப்பும் ஏற்றுக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்மாயில் ஹனியோடைய படுகொலைக்கு மிகப்பெரிய விலையை இஸ்ரேல் கொடுக்க போகிறது அப்படின்னு தொடர்ந்து எச்சரித்து வருகிறது ஈரான். அதிபயங்கர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஈரான் மட்டுமல்லாது ஈரானோடு இணைந்து சிரியாவில செயல்படக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள், ஈராக்ல செயல்படக்கூடிய ஆயுத குழுக்கள், ஏமனின் ஹூத்திகள், இவர்களெல்லாம் சேர்ந்து கொள்ளக்கூடும். முக்கியமாக ஹெஸ்புல்லா இதுல இணைந்து கொள்ளக்கூடும். என்றால் ஹெஸ்புல்லாவுடைய தளபதி கடந்த வாரம் கொல்லப்பட்டிருக்கார். இந்த அமைப்புகள் எல்லாம் ஈரானோடு சேர்ந்து ஒரு பல முனை தாக்குதலை இஸ்ரேல் மீது ஒருங்கிணைந்து நடத்த திட்டம் என்று நமக்கு தகவல் தருகிறது. இஸ்ரேலுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம். அதாவது விமான நிலையங்கள், இதர போக்குவரத்து அமைப்புகள், ராணுவ தளங்கள், துறைமுகங்கள், தொலைத்தொடர்பு, இவையெல்லாம் குறிவைக்கப்படலாம். முக்கிய நகரங்கள் குறிவைக்கப்படலாம் அப்படின்னு தகவல். கூடவே சேர்ந்து சைபர் அட்டாக் எல்லாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த எல்லா சினேரியோவுக்கும் மிக மோசமான விளைவுகளுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது. எதற்கும் நாங்க தயார் என்று இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து தனது செக்யூரிட்டி அமைப்புகளுடைய கூட்டத்தை அதிகபட்ச அளவுல அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் தாக்கப்பட்டால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்களும் களமிறங்குவோம் என ஒரு பப்ளிக் கமிட்மெண்ட், அதாவது ஒரு பொது உத்தரவாதத்தை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. ஒருபடி மேல போய் அமெரிக்கா தன்னுடைய போர் கப்பல்களை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இவற்றையெல்லாம் இஸ்ரேலை சுற்றி குவித்திருக்கிறது. என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செக்யூரிட்டி பார்ட்னர். ஒரு ஆபத்து வரும்போது அமெரிக்கா அதுல துணை இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு பொறுப்பு அமெரிக்காவுக்கு அந்த செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் வாயிலாக இருக்கிறது. இஸ்ரேலிடம் வான்வழி தாக்குதல்களை ட்ரோன்கள் மூலமா, பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதிபயங்கரமான இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இதன் மூலமா தாக்குதல் நடத்தும் போது இதை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேல் கிட்ட சில அமைப்புகள் இருக்கு. அயன்டோம், டேவிஸ்லி, ஏரோ போன்ற அமைப்புகள். ஆனா ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் அப்படிங்கும் போது இவற்றால் அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அங்க நிறைய அளவுக்கு குவித்து வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஈரான், இஸ்ரேல் ரெண்டுமே மிகப்பெரிய ராணுவ சக்திகள். ஈரானுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய ஆயுத குழு, அது களமிறங்கக்கூடும். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினா, இப்ப இந்த சக்திகள் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆயுத படைகள். இவ்வளவு சக்திகள் களமிறங்கும் போது இவைகளெல்லாம் மோதினால் இந்த யுத்தம் அப்படிங்கிறது விரிவடைந்து ஒரு மிகப்பெரிய பிராந்திய யுத்தமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. There is every recipe for a
ஆல் அவுட் ரீஜனல் வார், அதாவது ஒரு இஸ்ரேல் பரப்பல மட்டும் இல்லாம ஒரு சில படைகள் மட்டும் அல்லாம உலகத்துடைய பல சக்திகள் இதுல பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். அவ்வளவு பெரிய யுத்தமாக மாறவில்லை என்றாலும் கூட ஒரு பெரிய எஸ்கலேஷன், இது தீவிரம் அடைவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக தற்போது இருக்கிறது. ஈரான் தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியில நிச்சயமாக உறுதி. அந்த தாக்குதல் நடத்தினா உடனே இஸ்ரேல் என்ன செய்யும், தன்னுடைய பாணியில மீண்டும் பதில் தாக்குதல் நடத்தும். பதில் தாக்குதலை இன்னும் தீவிரமாக நடத்தும். ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதாவது ஒரு விஷய சைக்கிள் என்று சொல்வார்களே, அது மேலும் மேலும் தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. ஈரான் தாக்குவது உறுதி. ஆனா அந்த தாக்குதல் பதில் தாக்குதல் இதனுடைய தாக்கத்தெல்லாம் குறைவா வச்சுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் வழி பார்ப்போம் அப்படின்னு அதற்கான முயற்சிகள்ல அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவுடைய தோழமை அரபு தேசங்கள், குறிப்பாக ஜோர்டான் போன்ற தேசங்கள் மூலமாக ஈரான் கிட்ட பேசப்பட்டது, நீங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் டவுன் பண்ணுங்களேன், கொஞ்சம் குறைவா தாக்குதல் நடத்துங்களேன்னு. அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, எவ்வளவு பெரிய யுத்தமா மாறினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய தாக்குதல், நாங்க பதிலடி கடுமையா கொடுத்தே ஆவோம் என்று ஈரான் அதுல உறுதியாக இருக்கிறது. ஈரான் தான் நம்மளை தாக்க போகுது, ஒரு பிரியம்டிவ் வார், அதாவது அவங்க தாக்கத்துக்கு முன்னாடி நம்ம ஈரானை இப்ப தாக்கிட்டா என்ன அப்படிங்கிற கோணத்திலையும் இஸ்ரேல் ஒரு பிரியம்டிவ் வாருக்கும் தயாராக வருகிறது. ஏன்னா இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி டாக்டர்ல, தன்னுடைய போர் யுக்திகள்ல, செக்யூரிட்டி கான்செப்ட்ல ஒரு பேசிக் பில்லராக பிரியம்டிவ் வார் அப்படிங்கிறது இருக்கு. சோ ஈரான் நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடியே இப்ப ஈரானை தாக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இஸ்ரேலிய அமைப்புகள் யோசித்து வருகின்றன. போர் சூழல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி. அது எவ்வளவு பெரிய போராக மாறப் போகிறது, எவ்வளவு நாட்கள் நடக்க போகிறது, ஒரு சில நாட்கள் அது தனிந்துமா. ஏனென்றால் ஏப்ரல்ல ஈரான் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தியது. அதுக்கு முன்னதாக ஈரானுடைய அமைப்புகள் மேல சிரியால இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஆனா உலக நாடுகள்லாம் தலையிட்டு அதை ஒரு சில நாட்கள்லயே இந்த பதட்டத்தை தணிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறிய அளவிலான மோதலாக இதை தவிர்த்திடலாமான்னு உலக நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருக்க, ஒரு பிராந்திய போராக மாறுறதுக்கான அத்தனை ஆபத்துகளும் நிறைந்திருக்கிறது தற்போதைய சூழல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.